Please subscribe to my channel. Hit the bell icon and never miss any updates. Hello friends, Assalamu alaikum. Welcome back to my channel, Sumi's Home Chef. Friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வீட்டில் இருக்கக்கூடிய ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸை வச்சு சூப்பராக நம்ம குழந்தைங்களுக்கு விருப்பமான குர்குரே பண்ண போகிறோம். அதுக்கு இங்கே 2 பெரிய உருளைக்கிழங்கும் 3 கேரட்டும் எடுத்திருக்கேன். இதை ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நறுக்கி நான் குக்கரில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் விட்டுக்கிறேன். அதாவது நாம் இதை விசில் போட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்காகத்தான் இப்போ ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி 2 கட் பண்ணியாச்சு. இதை ஒரு 3 விசில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பட் இதில் தேவையான உப்பு போட்டு வேக வச்சா அந்த வெஜிடபிள்ஸ்லாம் சால்ட்டு நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கோம்ல, ஸோ கொஞ்சம் உப்பு போட்டு இந்த மாதிரி 3 விசில் போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நல்லாவே வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். பிகாஸ் நம்ம இது எல்லாத்தையும் ஃபைனாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் மசாலா தூளெல்லாம் சேர்த்துக்கலாங்க. அதாவது 2 பிஞ்சு அளவுக்கு காய்த்தூள். ஏன்னா இதில் மைல்டாக மசாலா தூள் சேர்த்திங்கன்னா தான் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப எரிக்காமலும் இருக்கும். ஸோ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அண்ட் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் அண்ட் உப்பு தேவைக்கேற்ப அதுவும் சேர்த்து இப்போ நம்ம ஃபைனாக அரைச்சி எடுக்க போகிறோம். தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் ஃபைனாக அரைச்சி நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக மாற்றுறதுக்காக நம்ம இதில் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. அரிசி மாவு, பச்சரிசி மாவோ புழுங்கரிசி மாவோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 4லேருந்து 6 டேபிள் ஸ்பூன், அதாவது அந்த கட்டியான திக்னஸ் வர்றது வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 5 டேபிள் ஸ்பூன், அப்புறமா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துருப்பேன். அதாவது உங்களுக்கு எவ்வளோ சேர்த்தா அந்த திக்கான கன்சிஸ்டன்சி வருதோ, திக்கான டெக்ஸ்டர் வருதோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக வேண்டாம். ஃபைனலாக அது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நாம் இதில் மிக்சட் ஹெர்பு சேர்த்துக்கலாம். மிக்சட் ஹெர்ப் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாங்க, இல்லைன்னா பரவாயில்ல, சேர்க்கலனாலும் நல்லாயிருக்கும். அது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். உங்ககிட்ட ஓரிகானோவோ இல்லைன்னா பேசில், ட்ரைட் பேஸ்லாம் இருக்குன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஃபைனலாக ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பைப்பிங் பேக்கில் நம்ம இதை ஃபில் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பைப்பிங் பேக் இல்லைன்னா நீங்கள் ஆயில் கவரோ இல்லைனா பால் வாங்குகிற பால் பாக்கெட் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. எண்டில் மட்டும் லைட்டாக நம்ம சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக குர்குரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வண்ணமாக தான் இருக்கும்ல, ஸோ அந்த சைஸ்லேயே நான் இங்கே வெட்டி எடுத்துக்கிறேன். ஆயிலை மிதமான சூட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி ட்ராப்பாக நம்ம போட ஆரம்பிக்கலாம். ஸோ கொஞ்சம் நீளமாட்டு, அதாவது நம்ம கடையில் வாங்குகிற குர்குரியெல்லாம் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம லெந்தியாக விட்டுக்கலாம். ஸோ ஆயில் நீங்கள் சூடு கம்ப்ளீட் லோ ஃப்ளேமில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டார்க் கலரில் வராமல் சரியான கலரில் ஃப்ரை ஆகி கிடைக்கும். அதாவது லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது பார்க்குறதுக்கு கடையில் வாங்குகிற குர்குரி மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் நாம் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குர்குரே ஃப்ரை ஆகி முடிச்சாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு. இது சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்க எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கடைகள்லேருந்து வாங்குறத விட இந்த மாதிரி நீங்கள் ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா
கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த லீவில் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பசிக்கும்ல, அடிக்கடி ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இன்னும் நிறைய ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.